ஓகேவா? அப்ப இந்திய நృత్யத்துல வந்து எழிஞ்சவங்கன்னா, இஷ்க் தோர் அப்படின்னு அவன் போயிடுவான். இதுல வந்து இப்படி குத்துனாருன்னா, ஆ நீ என்ன விட்டுடு அப்படி பொம்பளையா மாறிடுவான். அப்புறம் குத்துனாருன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் ஹாய் காய்ஸ் நான் உங்கள் ஐடி ஸ்மைல். இப்போ நம்ம என்ன படம் ரிவ்யூ பார்க்க போறோம்னா, இந்தியன் 2 ரிவ்யூ பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்டு இந்தியன் 2 1 பார்த்துருப்போம். 1 பார்த்த ஒரு ஃபீலிங்ஸில தான் படத்துக்கு வந்திருப்போம். ஃபர்ஸ்ட்டு இந்த படத்தில வந்து ரிவ்யூ என்ன பார்த்தீங்கன்னா, சித்தார்த் இந்த படத்தில நடிச்சிருக்காரு. அவர் ஃப்ரெண்ட்ஸ் 4, 5 பேர் இருக்காங்க. இது வந்து சோசியல் மீடியால அப்படியே பயங்கரமான ஒரு அரசியலுக்கு எதிரா, ஓகே குப்பை கிடக்குது, குப்பை எடுக்கணும் அப்படிங்கிற மாரி சில சோசியல் மெசேஜ்லாம் போட்டுட்ருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, "இதெல்லாம் நீ போட்டன்னா உனக்கு ஆபத்தாயிடும்" அப்படின்னு சொல்றாங்க. மீறி அவர் பண்றாரு. அதுக்கப்புறம் அந்த விஷயமா அவரு ஜெயிலுக்கு போயிறாரு. திரும்பி வந்துர்றாரு. அதுக்கப்புறம் என்னப்பா இது ஒரு சோசியல் மெசேஜ் நம்மளால வந்து ஃப்ரீடமா செய்ய முடியலையே அப்படிங்கிற மாரி சித்தார்த்தும் அவர் கூட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாரி யோசிக்கிறாங்க. அப்புறமா லஞ்சத்த சில விஷயம்லாம் ஒழிக்கணும் இந்த பிரச்சனைலாம் அப்பன்னா, நம்ம இந்தியன் தாத்தா வந்தா மட்டும் தான் நடக்கும்னு சொல்லிட்டு கம் க க ஹேஷ்டாக் போட்டு ஒரு இந்திய தாத்தா வரணும்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்ட பிறகு அது எங்கே பார்த்தாலும் பரவலாயிடும். அதுக்கப்புறம் அந்த இந்தியன் தாத்தாக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவரு வந்து என்ன செய்வாருன்னா, வெளிநாட்டிலேருந்து எஸ்கேப் ஆயி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து வெளிநாட்டில போய் செட்டில் ஆயிடுவாரு. அதுக்கப்புறம் இவருக்கு மக்கள் கூப்பிடுறனால திரும்பி அவர் இங்க வருவாரு. வந்த உடனே ஏர்போர்ட்டுக்கு வருவாரு. பாபி சிம்ஹா அதில வந்து போலீஸ் ஆஃபீஸரா பண்ணியிருப்பாரு. அவர் கூட வந்து விவேக் சார் ஆக்ட் பண்ணியிருப்பாரு. விவேக் இப்போ நம்ம இல்லன்னா கூட அந்த படத்தில பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆறுதலா இருந்துச்சு. இருந்தாலும் அவரு விவேக் வந்து பெ பாதியில இறந்துட்டனால, அவரு டயலாக்ஸ்லாம் வந்து அவரு மாரியே டப்பிங் நெறைய பேசியிருக்கான்னு வச்சுக்கங்களேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் சிஜி ஒர்க்ல சில சில விஷயங்கள்லாம் அவர் வந்து அவர் ஃபேஸ் மாரியே உருவாக்கி சில சீன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இவரு வந்துருவாரு. சைனா மாரி வேஷம் போட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் பாம்பி சிம்ஹாவ வந்து புடிச்சிடுவான். அதுக்கப்புறம் திருப்பி தப்பிச்சு எப்படி அந்த சொன்ன மாரி சில விஷயங்கள்லாம் கோரிக்கை வைப்பாங்க இவங்க. இந்த மாரிலாம் இருக்கு, இந்த மாரிலாம் இருக்குன்னு. அவரு வந்து ஒரு கோரிக்கை வைப்பாரு. இந்த மாரிலாம் வந்தா, இந்த மாரி செஞ்சா இதெல்லாம் ஒழிக்க முடியும் அப்படி சொல்லும்போது, நெறைய பேர் அத ஃபாலோ பண்ணுவாங்க. அதில ஒரு ஆளாவா முக்கியமா வந்து நம்ம சித்தார்த்தும் சேர்ந்தவங்களும் அத ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில வந்து ஆக்சுவலா இந்த அவரு சொன்ன விஷயத்த வந்து இவங்க ஃபாலோ பண்ணும்போது சில ஒரு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைய எப்படி சால்வ் பண்ணாங்க? அதனால கமல் சாருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? அப்படிங்கிறது தான் அந்த படம். சமுத்திரக்கனி இந்த படத்துல நடிச்சிருக்காரு. அவர் குடுக்கப்பட்ட கேரக்டர் நீட்டா பண்ணியிருந்தாங்க. 2 ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. 2 ஹீரோயினும் குடுக்கப்பட்ட கேரக்டர வெயிட்டா பண்ணியிருந்தாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இந்த படத்துல வந்து ஒரு மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஒரு சாங் ஒண்ணு இருக்கும். தண்ணி மேலயே ஆடிட்டு இருப்பாங்க. அந்த சாங் வந்து அ ம டான்ஸ் மாஸ்டர் தான் அவரு கோரியோகிராஃப் பண்ணியிருப்பாரு. ஆக்சுவலா வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு 10 நிமிஷம் அந்த இடத்துல அவர் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம். வெயில் பயங்கரமா இருக்கும். அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சாங்ஸ் எடுத்திருந்தாலும், அப்படிங்கும்போது ஒரு மது ஒரு போதை விஷயம் இந்த மாரி காமிக்கும்போது, அ மது அருந்துதல் கேடுன்னு சொல்லிட்டு போடுவாங்க கீழ ஆக்சுவலா. அந்த இடத்துல இல்லாம, அதுக்கப்புறம் அந்த சாங் வந்த பிறகு லாங்ல அந்த மது இருக்கும்போது அத காமிச்சிருப்பாங்க. அது ஒரு மைனஸா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து எதிர்பார்ப்பு அதிகமா இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்தியன் 2 வந்து பயங்கரமா இருக்கும்னு சொல்லிட்டு. நானும் செம்ம எதிர்பார்ப்புல தான் படம் பார்க்க போயிருந்தேன். ஏன்னா, இந்தியன் தாத்தா பார்த்துட்டு அதுக்கு கம்பேக்ல அதுக்கப்புறம் இந்திய பேக்க பார்க்கும்போது டிஃபரெண்ட்டா இருக்கும்னு நெனச்சேன். ஆனா வந்து ஒரு வெளிநாட்டுக்காரன வந்து அவன போட்டு தள்ளுற மாரி நம்ம கமலஹாசன் வருவாரு. முடில நெறைய வச்சுட்டு வருவாரு. அத பார்க்கும்போது கேவலமா இருந்துச்சு. எனக்கு புடிக்கவே இல்ல. அந்த கெட்டப் எனக்கு புடிக்கல ஆக்சுவலா. ஏன் இப்படி இருந்தாரு? ஏன் இப்படி போனாரு? இன்னும் பெட்டரா பண்ணியிருக்கலாமே! நம்ப எதிர்பார்த்த இந்தியன் தாத்தா மாரி இல்ல அப்படின்னு மாரி தோணுச்சு. அப்புறமா இன்னொரு ஹிந்தி ஆக்டர போய் சாவடிப்பார் எல்லாம் பண்ணுவாரு. குதிரை மாரி ஆக்கிடுவாரு. குதிச்சு ஒரு பார்த்துருப்பீங்க. பட் அது வந்து என்னன்னா, அதுவும் ஒரு ஹிந்திக்காரன வச்சிருந்தாரு. ஆக்சுவலா வந்து இந்த படத்தவே ஹிந்தில தான் எடுத்திருப்பான்னு நெனைக்கிறேன். நெறைய இடத்துல போய் பாம்பேல இந்த மாரிலாம் ஷூட் பண்ணியிருப்பாரு போலருக்கு. அத டப் பண்ண பிறகு தமிழ்ல குடுத்தாங்க. அந்த மாரி டப்பிங் வந்து அவ்வளவா எடுபடலன்னு சொல்லலாம். சில விஷயங்கள்லாம். ஆனா கமல் சார் வந்து ஆக்டிங்ல வெறித்தனமா நடிச்சிருந்தாரு. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. அவர் நடிப்பு வந்து சொல்லவே வேணாம். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த படம் வந்து ஒரு 7, 8 வருஷம் கஷ்டப்பட்டு இருந்தாலும், அ அது வந்து இன்னும் சங்கர் சார் பிரம்மாண்டம் இருக்குமே, அந்த பிரம்மாண்டம் அதில மிஸ் ஆன மாரி தான் இருந்துச்சு. சில வந்து ஒரு தங்கத்தையே வளச்சு வச்சுக்க, பணத்த அதிகமா வளச்சு வச்சுக்கிறவன போய் புடிப்பாரு. அந்த இடத்துல சீன்ஸ்லாம் இருக்கும்போது கூட, ஒரு மங்கலா இருந்த மாரி ஒரு சீன்ஸ் இருந்துச்சு. அது கொஞ்சம் மைனஸா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பறந்துக்கிட்டே சொல்லுவாங்க. 45 ஃப்ரேம்ல வந்து பறந்துக்கிட்டே வந்து ஒரு ஃபைட் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு, அந்த ஃபைட்டிங்கில வந்து வரிஞ்சிருப்பான்னு நெனச்சேன். நான் கூட ஹேண்ட் ரைட்டிங் ப வ வரி பறந்து மிதக்கிற மாரி, வானத்த மிதப்பான் மிதக்கிற மாரி வரிஞ்சிருப்பான்னு நெனச்சுட்டேன். பட் ஆனா, அவர் என்ன செஞ்சாருன்னா, ஒரு எப்படி சொல்றது? எச்சி அவன் எல்லாத்துக்கும் ஒண்ணு பண்ணுவாரு டிஃப்ரெண்ட்டா. ஓகேவா? அப்ப இந்திய நృత్யத்துல வந்து எழிஞ்சவங்கன்னா, இஷ்க் தோர் அப்படின்னு அவன் போயிடுவான். இதுல வந்து இப்படி குத்துனாருன்னா, ஆ நீ என்ன விட்டுடு அப்படி பொம்பளையா மாறிடுவான். அப்புறம் குத்துனாருன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கப்புறம் குதிரை ஹார்ஸ் மாரி அதெல்லாம் நீங்க படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கும். உங்களுக்கு புரியாது. பார்க்கும்போது புரியும். ஏன்னா நெறைய ஹிந்தி ஆக்டர வச்சு அத
பண்ணிட்டு இந்த கொலையை பண்ணிட்டு வரும்போதே ஹிந்தியில் தான் எழுதிட்டு வருவார் ஆக்சுவலாக கமல்ஹாசன். அது வந்து தமிழில் டப் பண்ணியிருக்காங்க. பட் அது வந்து ஒரு மைனஸாக இருந்துச்சு. இந்த படம் வந்து நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டீட்டெயிலிங்கில் அவங்க கதை என்னென்ன மூவ் பண்ணுறாங்க, என்னென்ன கதை சொல்ல வராங்க சொல்கிறது வந்து சங்கர் சார் வந்து நீட்டாக சொல்லுவார். அது வந்து கரெக்டாக இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் இது கமலை வந்து நமக்கு ஃபர்ஸ்ட்டில் ஒரு கெட்டப்பில் வருவார், அப்புறம் செகண்டில் ஒரு கெட்டப், அந்த சைனா கெட்டப்பில் கூட வருவார். அது கூட எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. பயங்கர படம் பருவ டீட்டெயிலிங் நல்லா பண்ணியிருந்தார் சங்கர் சார். பட் அதுக்கப்புறமா இந்தியன் தாத்தா மாதிரியே வந்து ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவார். அது செம்ம மாசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னும் நம்ம கேரக்டர்லாம் வர கண்ணை கேடு மூஞ்சிலாம் வச்சு மாதிரியே வந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஒரு நாள் பண்ணியிருக்காரு. அந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த படம் நான் ஸ்டார்ட்டிங்கில் பார்க்கும்போது வந்து ச ஒரு ஒரு சீன்ஸை வந்து அதிகமாக அதே ரிப்பீட் பண்ணுறது வந்து ஒரு போரிங்காக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த சீன்ஸ் வரும்போது இந்த சீன்ஸ் முடிச்சு அடுத்த சீன் போகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இல்லாமல் ரிப்பீட்டடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த அடுத்தடுத்து என்ன டக்குன்னு மூவ் ஆடுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஓகேவா, அப்போ செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா எமோஷன் அதிகமாக இருக்குது. பட் நானே வந்து தியேட்டரில் இருக்கேனா இல்லையான்னு தெரியல, கதைக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ செகண்ட் பார்ட்டு தேர்ட் பார்ட்டும் எடுத்துட்டாங்க இந்த படத்தில். பொன்னியின் செல்வன் எப்படி பார்த்தோம், அதுக்கப்புறமேல இடையில வந்து செகண்ட் பார்ட்டும் எடுத்துட்டேன்னு சொல்லி ரிலீஸ் பண்ணாங்களா, அதே மாதிரி இதை தேர்ட் பார்ட்டும் எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இன்னும் 2 மாதம் ரிலீஸ் ஆகிடும். கண்டிப்பாக எல்லாருமே தேர்ட் பார்ட்டுக்கு பார்க்குறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க. நான் பப்ளிக் ரிலீஸ் பண்ணும்போது எல்லாம் சொன்னாங்க மொக்கை வேஸ்ட்டு, சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்கல, சில பிடிச்சிருக்கும். ஓகேவா, இந்த காமெடி கலகலப்பாக இருக்குது அந்த மாதிரி நினச்சி படம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து போரிங்காக தான் இருக்கும். ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், பிடிச்ச படமாக இருந்துச்சு. ஒவ்வொரு சீன்ஸுமே ஸ்க்ரீன் ப்ளே திரும்பி சொல்கிறேன், ஸ்க்ரீன் ப்ளே பட நவுந்து போயிட்டு இருந்துச்சு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் அனிருத் பொறுத்த வரைக்கும் தாத்தா வராரு தெரிக்க விட போகிறாரு, அது வந்து நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நல்லா இருந்துச்சு. இன்னொரு சாங் ஒன்று இருக்கும், அதுவும் ஓகேவா, லஞ்சம் 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 அப்படின்ற மாதிரி அந்த லஞ்சத்தை பற்றி சொல்லியிருப்பார். அந்த சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பட்டு பேக்ரவுண்ட் மியூசிக் இருக்கு, அது வந்து சொத்த வேஸ்ட்டு. ஓகேவா, ஒரு 2 பாட்டு தான் ஆக்சுவலாக வந்து மனசு நிற்கிற மாதிரி இருந்துச்சு. அதுவும் வந்து ஃபோட்டோகிராஃப் பண்ணவங்க வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். தாத்தா வராரு தெரிக்க விட போகிற சாங் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 4 பில்டிங் வச்சு பெயிண்டிங் பண்ணிட்டு நிறையா கொச்சாமச்சான ஆடுனா மட்டும் பிரம்மாண்டம் கொண்டு வந்துடலாமா? அந்த சாங்ஸ் வந்து இன்னும் ஹெவியாக சூப்பராக பண்ணியிருந்துருக்கலாம். சொதப்பிட்டாங்க தான் அப்படி சொல்லலாம். ஏன்னா வந்து கமல்ஹாசன் ஒரு பொம்மையை வச்சு இதை வச்சு ஆட்டி வச்சு இப்படி பண்ணி க்ரௌட் பண்ணி அப்படி பண்ணியிருந்தாங்க. ஆக மொத்தத்தில் அந்த படம் எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே வந்து சோஷியல் மீடியாவை பற்றி தான் கொண்டு வந்தாங்க. எனக்கு ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் சோஷியல் மீடியாவில் இருந்தோம், நம்ம நிறைய வீடியோ பண்ணுறோம், நமக்கு இந்த மாதிரி பாதிப்புலாம் வராதா, இனிமேல் வந்தால் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் மூவ் பண்ணிட்டு இருக்கும்போது சம்மந்தம் இல்லாமல் வேறு கேரக்டர் கொண்டு போயிட்டாங்க. அதேமாதிரி கமல்ஹாசன் சார் வந்து என்ன சொல்லணுன்னா, எப்படின்னா அவர் வந்து வெளிநாட்டை தப்பிச்சு வராரு. ஒவ்வொரு கேட்டரிங்கும் ஒவ்வொரு நாட்டுக்கு அங்கங்கே போயிட்டு வராரு. எப்படி ஃப்ளைட்டில் போகிறாரு, என்ன வராருன்னு தெரியல. அவருக்கு எப்படி காசு இருக்குது, அவருக்கு எப்படி செலவு பண்ணுறாரு, அதெல்லாம் வந்து டீட்டெயிலிங்காக இல்லை படத்தில் தான் சொல்லலாம். சரி, ஓகே, சங்கர் சார் வந்து உழைச்சிட்டாரு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்தாச்சு, நாங்களும் பார்த்தாச்சு, நீங்களும் பார்க்கலாம். ஆமி சிம்கா வந்து ஆக்சுவலாக வந்து இது போலீஸ் ஆஃபீஸராக வராரு. விவேக் கூட வராரு. விவேக்கு கூட அவ்வளோவா வலுவான கேரக்டர் இல்லை. ஆக்சுவலாக வந்து ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தார், கமல் சாருக்கும் விவேக்கும் ஒரு பயங்கரமான ஒரு கனெக்டிவ் இருக்கும் அப்படின்னாரு. அந்த ஒரு கனெக்டிவ்லாம் எனக்கு தெரியவே இல்லை. பாபி சிம்கா வந்து சூப்பராக நடிச்சார் போலீஸாக. அடுத்த சூப்பர் ஸ்டார் அவர் தான் சொல்லலாம். நடிப்பில் வந்து சூப்பரானாலே. எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் நண்பர், அதனால சொல்ல எனக்கு ரிப்ளைலாம் பண்ணுவார் ஃபேஸ்புக்கில். ரொம்ப நல்ல மனிதர். அவர் ஜிகர்தண்டெல்லாம் கலக்கி எடுத்துருப்பார். ஓகேவா, அதே மாதிரி இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட கேரக்டர் செம்ம நீட்டாக பண்ணார். அடுத்த ரகுவரனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த சூப்பர் ஸ்டார் தலைமுறையில் சொல்லலாம் பாம் சிம்ஹா தான் சொல்லலாம். அந்த படத்தில் பார்த்தா அவர் நல்லா நடிச்சிருந்தார். அவருக்கு நிறைய சீன்ஸ் வந்து நிறைய கொடுத்துருக்கலாம். அவருக்கு வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் பயங்கரமாக பிட்டாக கொஞ்சமாக வச்ச மாதிரி இருந்துச்சு. அவர் மேலே கிளைமேக்ஸில் வந்து மெயினாக அவர் தான். அதுக்கப்புறம் அவர் வந்து விரியாவே என்ன செய்ய போகிறாரு அப்படின்னு தெரில. அவர் நிலமை வந்து அப்படி தான். ஓகேவா, அதுக்கப்புறம் எந்திரிச்சு வந்து பிரித்து எடுத்துருவார். நம்ம பார்க்க போகிறோம். தேர்ட் பார்ட்டில் பார்ப்போம். வேறு லெவலில் இருக்க போது கண்டிப்பாக ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு இந்த படத்திலேயே வந்து சித்தார்த்தெல்லாம் கொடுக்கப்பட்ட கேரக்டரும் சூப்பராக நடித்தாங்க. 2 ஹீரோயின் இருக்காங்க. 2 ஹீரோயினும் கொடுக்கப்பட்ட கேரக்டர் வந்து செம்ம நீட்டாக பண்ணாங்க. இது வந்து மருத்துவம் வந்து காசு கட்டிட்டு டாக்டராக வராங்களா, அந்த விஷயமும் இருக்குது. சீட்டு கொடுக்கும்போது லஞ்சம் கேட்பாங்க, ஆக்சுவலாக அந்த விஷயமும் இருக்குது. ஏகப்பட்ட லஞ்சம் விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக போய் பார்த்தா பாருங்கள். கண்டிப்பாக இந்த படம் ஒன் டைம் த வாட்சபிள் தான். கண்டிப்பாக ஏதாச்சும் நான் பேசி மறந்ததுன்னா என்ன தெரியல. ஓகே, அப்புறமா இடையில நம்ம இந்தியன் 2 பற்றி நம்ம பேசுவோம். அப்புறம் இல்லாமல் ஓகே, கண்டிப்பாக இந்தியன் 2 ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்க, லைக் பண்ணுறீங்கன்னு தெரில. லைக் பண்ணுற நீங்கள் ஒரு கமெண்ட் போட்டால் தான் அடுத்தது நான் எப்படின்னு மாற்றிக்க முடியும். பெட்டராக சொன்னால் பெட்டராக சொல்லணும்னு எனக்கு தெரிய வரும்.
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க என்ன செய்யணும்னா, லைக் பண்ணிடுங்க. உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஒரு வியூஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. 300க்கு மேல மாட்டேங்குது. ஓகேவா? கண்டிப்பா நம்ம நெறைய உழைக்கிறோம். அதனால இப்ப நெறையா சோசியல் விஷயமா நெறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா இப்போ முழுக்க முழுக்க சினிமாவ பண்ணலான்னு இருக்கேன். இது நெக்ஸ்ட் ரிவ்யூ அ பார்த்திபன் சார் ஒரு படம் ஒண்ணு இயக்கியிருக்காரு. அந்த படத்த பத்தி தான் பேச போறோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இல்லன்னா நான் இல்ல. உங்கள ஆர்டிஸ்ட் பாய். பாய்.